போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல. சில போர்கள் சுவையினால் வென்றவை. ஆலம் மசாலா நியூ லான்ச். கீரனூர் தம் பிரியாணி, மல்டி 65 மசாலா, மல்டி எக் ஃபிஷ் அண்ட் மட்டன் மசாலா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாண்டர் KKC ஃபுட்ஸ் 6374694013. எந்த அளவு நயவஞ்சகத்தோடு செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமீபமாக அமெரிக்காவுடைய துருப்புகள் 3 துருப்புகள் வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய கத்தாப் ஹிஸ்புல்லாவின் மூலமாக சிரியாவில் வச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அது சிரியாவில் கிடையாது, ஜோர்டானில் தான் சொல்லிட்டு பல செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நடவடிக்கை அப்புறம் அமெரிக்கா இந்த ஈராக் மற்றும் சிரியா பகுதிகளில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. அதில் பெரிய அளவில் அவங்களுக்கு தான் உயிர் சேதம் ஏற்பட்டது. ஸோ இந்த அளவு போதுப்பான்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாரங்களில் வந்து எங்களுடைய இராணுவ துருப்புகள் நாங்கள் வெளியெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கத்தாப் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தலைவர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். ஸோ அந்த கோபத்தில் வந்து மீண்டும் தாக்குதலில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கத்தாப் ஹிஸ்புல்லா நடந்துச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஈராக் அரசு மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்துக்கு உள்ளானனால கத்தாப் ஹிஸ்புல்லா மீண்டும் ரிவெஞ்ச் வாங்கிச்சு, நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் படைகள்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் வாங்கிருந்துச்சு. ஸோ இந்த நடவடிக்கைகளில் அமெரிக்கா மட்டும்தான் ஈடுபட்டுச்சான்னு கிடையாது. ஜோர்டானும் தனது ஏர்ஃபோர்ஸ் அங்கே கொடுத்து ஜோர்டானும் முழுக்க ஈராக் சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலையும் சிவிலியன் மேலையும் இராணுவ துருப்புக்கள் மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு எந்த வேலையை வேணாலும் ஜோர்டான் செய்யும் அப்படிங்கிறதா இந்த செய்தியின் வழியாக நமக்கு கிடைக்குது. அடுத்து யமன் ஹூதிகள் அன்சாருல்லா குழுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா மாலிக் இன்னைக்கு உலக முஸ்லீம்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இந்த உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த போருக்கு உங்களால் முடிந்த எல்லா உதவிகளும் செய்யுங்கள், பலஸ்தீன் வெல்வதற்கான எல்லா உதவியும் செய்யுங்கள். நீங்கள் செய்வதன் மூலம்தான் பலஸ்தீன் வெற்றி என்பது இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் எங்களுக்கான உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹூதிகளுடைய தலைவர் அல்லாஹ் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்குது. ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் எல்லாமே உக்ரைனுக்கு உதவி செய்து இந்த போரை தங்களின் போராக இன்னைக்கு நின்று மிகப்பெரிய அளவில் வழிநடத்தி கொண்டிருக்கு. இந்த வேளையில் தான் நேற்றைய தினம் என்ன இருக்குது, ரஷ்யாவுடைய ஒரு கப்பல் மேலே உக்ரைன் தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை மூழ்கடிச்சிருச்சு. ஸோ இதற்கு CNN எழுதுது, இனி ரஷ்யாவுடைய ரிவெஞ்ச் பயங்கரமாக இருக்கும், ரஷ்யா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டிருக்கு. ஸோ உக்ரைனுக்கான ஆபத்து மிகப்பெரிய அளவில் எழும் என்பதை தாண்டி அமெரிக்காவுக்கான ஆபத்தும் இன்னைக்கு எழும் சொல்லக்கூடிய விஷயத்தை CNN பதிவு செஞ்சிருக்கு. பதிவு செய்து சொல்லப்போனால் ஒரு 24 மணி நேரம் கழித்து ஒரு செய்தி அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிகரமாக வருகிறது. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, 2 செய்தி. ஒன்று, மாஃபியா கும்பல், அமெரிக்கா மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மாஃபியா கும்பலுக்கு ரஷ்யா விடுத்த மிகப்பெரிய ஒரு அடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா இன்னைக்கு புற்றுநோய் தடுப்பூசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் அதிவிரைவாக இது வந்து அமல்படுத்தப்பட்டு உலகெங்கிலும் இது செயல்படுத்தப்படும் சொல்லக்கூடிய விஷயம் வந்திருக்கு. இன்னைக்கு புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்கள் கூட விலை உயர்ந்த அடிப்படையில் தான் அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மருத்துவ சேவை என்பது கொடுக்கப்படுது. ஸோ ரஷ்யா இன்னைக்கு இதை கையில் எடுத்து நேர்த்தியாக உண்மையாக இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னனால உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மாஃபியா கும்பல்கள் இருக்காங்களே, திருட்டு கும்பல்கள், இந்த மருத்துவத்தை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய கும்பல் இருக்காங்களே, இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து அமெரிக்காவுக்கு அடுத்த அடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இன்னைக்கு அலறி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஷ்யா அமெரிக்கா செயற்கைக்கோள்களை முடக்க திட்டமிட்டு இருக்குது. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸில் வந்து அமெரிக்காவுக்கு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது, ஏர் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. அமெரிக்கா வந்து விண்வெளியில் சில நிலையங்களும் நிலைத்து வச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே பொது உடைமையாக நடுநிலையாக ஆக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இங்கே ரஷ்யா வந்து கூடுதலாக செயல்பட்டு இருக்கு. சொல்லப்போனால் நியூக்ளியரை கூட விண்வெளியில் கொண்டு போய் அமெரிக்காவுக்கு எதிராக வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வந்தனால இன்னைக்கு அமெரிக்கா கதி கலங்கி போய் கிடக்குது. ரஷ்யாவுடைய திட்டம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா குலைநடுங்கி போய் நிற்குது. ஹிஸ்புல்லாவுடைய ஒரு மரண அடி தாக்குதலை குறித்து பார்ப்போம். ஹிஸ்புல்லா சமீபமாக இன்றைய காலையில் நடந்த செய்தி. இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேலுடைய பகுதியில் ஏவப்பட்டிருக்குது. சுமார் 4 மணி நேரம் தொடர்ந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் சஃப்டு என்று சொல்லக்கூடிய பகுதியில் இஸ்ரேலுடைய IDF துருப்புகள் 2 நபர்கள் இறந்திருக்காங்க. மேலும் கூடுதலாக சமோனா, மனோரா, முலாஹாட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் ஹிஸ்புல்லா வந்து ஒரு கூடுதலான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்குது. ஸோ ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய மிகப்பெரிய முயற்சியினால இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய அடிவரிகளாக இருந்த சில இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஈரானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு. எந்த அடிப்படையில்னா, பெரிய உதவிகள் இல்லாட்டியும் தனது வான்வழியை இத்தனை நாளாக வந்து இந்த அமெரிக்கா இஸ்ரேல் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த வான்வழியை வந்து நாங்கள் தடை செய்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஐக்கிய அரபு எமீரகம், கத்தார், ஓமன், குவைத் இந்த நாடுகள் எல்லாமே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டை நீங்கள் தாக்கணும்னு சொல்லிட்டு எங்களது வான்வழியை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அதற்கான தடையை விதிக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இதற்கு அடிப்படை காரணம் முஸ்லீம்கள் மேலே அவ்வளோ பெரிய கரிசனை இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்கான்னு கேட்டால் பெரிய லெவலெல்லாம் கிடையாது.
ஏதோ ஒரு விதத்தில் முஸ்லீம்கள் வந்து கழுவி ஊற்றிடக்கூடாது, முஸ்லீம்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, முஸ்லீம்கள்ட்ட வெறுப்பை சம்பாதிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த நிலைக்கு வந்து இந்த நாடுகள்லாம் இறங்கி. அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள சீனா மற்றும் ரஷ்யா இன்னைக்கு கோலச்சு கொண்டிருக்கக்கூடிய வேலையில கூடுதலாக நைஜீரியாவும் உள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்குது. நைஜீரியா சமீபமாக என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாலருடைய வர்த்தகத்தை நாங்கள் வந்து முடக்கிறோம், நிறுத்துகிறோம், எங்களுடைய நாட்டில் நாங்கள் எங்களது நாட்டுடைய பண மதிப்பிலே புழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்தனால இவர்கள் நைஜீரியா இந்த பிரிக்ஸ்குள்ளே வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ஈரானுடைய இந்த பயிற்சியை பற்றி சொன்னேன். செங்கடல் மற்றும் இந்த மெடிட்டரேனியன் சி, குறிப்பாக மத்திய தரைக்கடலில் ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த பயிற்சியுடைய தொடக்கமாக இன்றைய தேதியில் இன்னைக்கு ஈரான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா F-35 விமானங்களை தரை மற்றும் கடல் வழியாக துல்லியமாக பெலஸ்டிக் மிசில்களை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக இது இஸ்ரேலுடைய சில பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகள் வருது. மேலும் கூடுதலாக சரக்கு கப்பல்களை உருவாக்கி இதற்குள்ள பெலஸ்டிக் மிசில்கள் மற்றும் குரூஸ் மிசில்களை வச்சு இந்த கொள்கலனுக்குள்ள எந்த விதத்தில் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். எங்களுடைய கப்பல் ஒரு சரக்கு கப்பல் போதுன்னு நீங்கள் நினைக்கலாம், பயணி கப்பல் போதுன்னு நீங்கள் நினைக்கலாம், எந்த கப்பல் போதுன்னு நீங்கள் நினைச்சால் கூட ஏதோ ஒரு கப்பலில் எங்களுடைய பெலஸ்டிக் மிசில்கள் ரெடியாக இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வந்து ஈரான் வெளியிட்டிருக்கு. ஒரு சமீபத்திய செய்தி, துருக்கி அதிபர் எர்துகான் சமீபமாக எகிப்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. எகிப்தில் பல்வேறு இடங்களை விசிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இரண்டாம் அப்துல்லாவை சந்திச்சு பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் இந்த பயணங்கள் முடிஞ்ச பின்னாடி உடனடியாக ரஃபாவுடைய எல்லைக்கு இந்த துருக்கி அதிபர் எர்துகான் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்காருன்னு சொல்லக்கூடிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அடுத்து இந்த ஈரானுக்கு மிகப்பெரிய பொருளாதார தடை வந்து அமெரிக்கா விதிச்சிச்சு. இன்னைக்கு அந்த தடைகளெல்லாம் உடைத்து இறைவனுடைய கிருபியால் ஈரான் மிகப்பெரிய அளவில் சாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கடந்த காணொலிகளில் பார்த்தோம். குறிப்பாக 5 அணு மின் நிலையங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பேஸுக்கு வந்து செயற்கைக்கோள்களை தாட்டி விட்டுருக்காங்க. மேலும் பிரம்மாண்டமான கதிரியக்க மருத்துவமனைகளை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இவங்க பல்வேறு அறிவிப்புகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரோபோட் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு வளர்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பாக கார் தொழில்நுட்பம், ரோபோட்டிய அறுவை சிகிச்சை மற்றும் செயற்கைக்கோள், இது போன்ற விஷயங்கள் அவங்க பட்டியலிடுறாங்க. இதில் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சமகாலத்தில் குறிப்பாக இந்த 2-3 வருடங்களில் ஈரான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து இன்னைக்கு ஈரான் வெளியிட்டு கொண்டிருக்குது. அப்போ நிச்சயமாக ஈரான் மத்திய கிழக்கில் பொருளாதாரத்தில் வளர்ந்த ஒரு நாடாகவும் ஆயுத பலத்தில் வளர்ந்த ஒரு நாடாகவும் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாகவும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒரு தலைமை பீடமாகவும் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்து இந்த ஈரான் மற்றும் சவுதி அரேபியா 2 நாடுகளும் அமர்ந்து இராணுவ கட்ட உயர்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பதிவு செஞ்சேன். அதோடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதோடைய செய்தி என்னன்னா, ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இன்று உயர்மட்ட இராணுவ பாதுகாப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. சவுதி அரேபியா மற்றும் ஈரான் இடையே இராணுவ தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது குறித்து ஈரான் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. யமன் மற்றும் காசாவில் போர் நிறுத்தங்களில் கவனம் செலுத்தி பிராந்தியத்தில் ஒரு சம வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை சவுதி அரேபியா தலைவர்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த அவர் ஒருங்கிணைந்த முஸ்லிம் நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் சவுதி தூதர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கும் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காரு. ஸோ நல்ல முறையில் ஈரான் மற்றும் சவுதி பேசியிருக்கு. ஈரான் தான் இன்னைக்கு ஒரு டாப்ல இருந்தால் கூட சவுதியை வந்து இந்த அளவு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒத்துக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ளளவு பாராட்டத்தக்க விஷயமாக காணப்படுகிறது. அடுத்து ஒரு காமெடியான சம்பவம், இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு ஜியோனிச தீவிரவாத பெண் ஒருத்தி தொடர்ந்து இந்த காசா மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலை ஆதரிச்சும் பேசிட்டு இருக்கிறான். இவன் என்ன ஒரு காணொலியை சொல்றான்னா, இந்த அடிப்படை முட்டாள்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆங்கில பார்வையாளர்களை ஒரு டார்கெட் பண்ணி இவன் என்ன சொல்றான்னா, பலஸ்தீனுக்கு வரக்கூடிய பி என்ற வார்த்தை வந்து அரபு லெட்டர்லேயே கிடையாது. ஸோ அரபு லெட்டர்லேயே பிங்கிறது இல்லாதனால பலஸ்தீனுங்கிற நாடே இல்லை, சிம்பிள், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவு இன்னைக்கு பொய்யான செய்திகளை இந்த லூஸ் ஜியோனிச தீவிரவாத பெண் வந்து பரப்பிட்டு இருக்கிறார். அடுத்து இந்த ஜான் கிரிபேன்னு ஒரு நபரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருப்பாரு. இவர் வெள்ளை மாலையில் இருந்து கொண்டு வெள்ளையான அறிக்கைகளை வெளியிடுவார். இவர் ஒரு வார்த்தையை சமீபமாக பயன்படுத்தினார். காசாவில் வந்து 0% இன அழிப்பு என்பது நடைபெறலை. அங்கே இறந்தவர்கள் எல்லாமே 30,000 நபர்கள் இறந்தவர்கள் எல்லாமே ஹமாஸ் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவன் சொல்லக்கூடிய ஒரு உருட்டிட்டு போனார் ஜான் கிரிபே. இன்னைக்கு அவர் என்ன உருட்டியிருக்காருன்னா, ரஃபாவில் எந்த ஒரு குடிமகனும் உயிரிழப்பும் ஏற்படவில்லை, எங்களால் அதை உறுதி செய்ய முடியும், அந்த பொதுமக்களில் உயிரிழப்புகளை நாங்கள் பார்க்கவே கிடையாது. மீண்டும் அதே பாயிண்ட்ல வந்து நிற்கிறாரு. அங்கே உயிரிழப்பு எதுவும் நடக்கலை, நாங்கள் அதை பார்க்கல. காரணம் என்ன கேட்டால், இறந்தவங்க எல்லாமே யார்? ஹமாஸ் தீவிரவாதிகள். அப்போ எந்த விதத்திலும் இவர்கள் உயிரிழப்பை வந்து அது ஒரு வெகுஜன மக்கள் என்று சொல்வது கிடையாது, சிவிலியன் என்று சொல்வது கிடையாது. அவர்கள் சொல்வது எல்லாமே குழந்தைகள், பெரியவர்கள்,
ஏதுமரியா பச்சிலம் குழந்தை கூட ஹமாஸ் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் 0% சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. ஹமாஸுடைய மிகப்பெரிய தாக்குதல் வெற்றியை குறித்த ஒரு செய்தி வந்திருக்கு, அதையும் இங்கே சொல்லிடுறேன். காசாவில் ஒரு சிப்பாய் மற்றும் 2 அதிகாரிகள், அவர்களில் ஒரு மூத்த அதிகாரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. லெப்டினன்ட் கர்னல் நெட்டல் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் 630வது பட்டாலியனுடைய தலைவராக இருக்கிறாரு. மேஜர் ஜெனரல் யாயிர் ஹேபன் என்று சொல்லக்கூடிய நபர், இவரும் 630வது பெட்டாலியனுடைய தலைவராக காணப்படுறாரு. காசாவில் இந்த 630 பெட்டாலியன் குரூப்பை சார்ந்த கிட்டத்தட்ட 10 நபர்களை வந்து அல் கசாம் பிரிகேட் வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.